இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது இது ஒரு மிக சமீபத்திய அப்டேட். அதாவது போய்கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், வார்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் சம்பந்தமான ஒரு சமீபத்திய அப்டேட். அதாவது நேற்று இஸ்ரேல் கத்தார் மீது தாக்குதல் தொடுத்துள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஹமாஸினுடைய சமாதான பேச்சுவார்த்தை குழுவை குறி வச்சு நேரடியாக நடத்தப்பட்ட தாக்குதல். அதாவது அதற்கு முந்தைய நாள் இரவு தான் பார்த்தீங்கன்னா காசாவுனுடைய அந்த மனிதாபிமான உதவிக்கு வந்த காசா ஃப்ளோட்டில்லா அப்படிங்கிற கப்பல் மீது துனிசியாவில் இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்துச்சு. அதாவது இது அந்த கப்பல் மீது குண்டு வீசி இஸ்ரேல் அதன் மீது தாக்குதல் தொடுத்துச்சு. அதற்கு பிறகு உடனுக்குடன் இந்த தாக்குதலை இஸ்ரேல் அரங்கேற்றிருக்கு கத்தார் மீது. இதுல இருந்து இந்த இடத்துல புள்ளி விவரப்படி ஒரு உண்மையை உங்களோடு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், பகிரணும்னு நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதல் தொடங்கி இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 7 நாடுகள் மீது தாக்குதல் தொடுத்துள்ளது. சரிங்களா? 7 நாடுகள்னு சொன்னால் பலஸ்தீன், லெபனான், சிரியா, யமன், ஈரான், துனிஷியா, கத்தார், இப்படி 7 நாடுகள் மீது. சரிங்களா? அதில் கடந்த 72 மணி நேரத்தில், அதாவது கடந்த 3 நாட்களில் மட்டும் 6 நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்துள்ளது. எந்தெந்த நாடுகள் அப்படின்னா காசா, சிரியா, கத்தார், யமன், துனிஷியா, லெபனான் உள்ளிட்ட 6 நாடுகள். சரிங்களா? இப்போ இந்த 6 நாடுகள் மீது கடந்த 3 நாட்களில் மட்டும் இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்துள்ளது. ஸோ இதில் ஹமாஸினுடைய அஃபீஷியல்ஸுக்கு, அதிகாரிகளுக்கு இந்த சீஸ்ஃபயர் ப்ரொபோசலை, அதாவது தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவை அனுப்பியதே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். தன்னை ஒரு நடுநிலைவாதியாக, ஒரு நடுநிலையான நியாயமான மத்தியஸ்தர் மாதிரி காட்டிக்கிட்டு ஹமாஸ் அஃபீஷியல்ஸுக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இந்த சீஸ்ஃபயர் ப்ரொபோசலையை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் நேற்று நடந்த இந்த தாக்குதலை பார்த்தா இதற்கான ஸ்கிரிப்டை எழுதியவர்களே இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகள் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சில அரசியல் ஆய்வாளர்கள், விமர்சகர்கள் பதிவு செய்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த டெலிகேஷன் மீது தான் குறி வச்சு இஸ்ரேல் கத்தாரில் தாக்குதல் தொடுத்திருக்கு. அதே மாதிரி நேற்று கத்தார் மீது இஸ்ரேல் தொடுத்த இந்த பயங்கரவாத தாக்குதல் பற்றிய முன் தகவல், ப்ரையர் இன்ஃபர்மேஷன், ப்ரையர் நாலேஜ் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிச்சயமாக தெரியும். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த தாக்குதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டியதே, இதற்கு ஒப்புதல் அளித்ததே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ கத்தார் அட்மினிஸ்ட்ரேஷனை, கத்தார் அரசாங்கத்தை பார்த்து பேசுகிற உங்களில் சிலருடைய மைண்ட் வாய்ஸை என்னால் கேட்ச் பண்ண முடியுது. அதாவது கிட்டத்தட்ட $1.2 ட்ரில்லியன் டீல், உடன்படிக்கை. ஸோ நீ தானே செய்த, அப்போது உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களில் சிலர் கருதக்கூடும். ஆக இஸ்ரேல் இன்னும் எவ்வளவு தீவிரமாக வேண்டுமானாலும் காசா மீது தன்னுடைய இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விடலாம், அதை தொடர்ந்து கொண்டே செல்லலாம். அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் மீது தன்னுடைய பயங்கரவாத தாக்குதல்களை இஸ்ரேல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அமெரிக்கா அதற்கு ஃபுல் ஃப்ளெட்ஜில் ஆயுதங்கள் வழங்குகிறது, பொருளாதார நிதி உதவி அளிக்கிறது, அரசியல் ஆதரவை நிபந்தனை இல்லாம வழங்குகிறது. இந்த இடத்துல ஒரு சில கூடுதல் தகவல்களை உங்களோடு பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 2024ஆம் ஆண்டுல லெபனானில் நடந்த அந்த பேஜர் குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதல்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். உங்களில் சிலர் அதை மறந்திருக்கவும் மாட்டீர்கள். அதாவது ஹிஸ்புல்லா அங்கத்தினர்களோடு, வீரர்களோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேஜர்களும் நூற்றுக்கணக்கான வாக்கி டாக்கிஸும் லெபனானில் வெடித்து சிதறின. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 பேர் உயிரிழந்தார்கள். அதில் 12 பேர் அப்பாவி பொதுமக்கள். அதில் 4500க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தார்கள். இது இஸ்ரேலினுடைய ஒரு பிளேட்டண்டான, கிராஸான வன்முறை பயங்கரவாத தாக்குதல். ஸோ அப்போ இந்த இஸ்ரேலினுடைய இந்த பேஜர் பயங்கரவாத தாக்குதல் பற்றிய முன் தகவலும் ப்ரையர் இன்ஃபர்மேஷனும் அமெரிக்காட்ட இருந்து, அமெரிக்கா இது நடக்க போகிறதை முன்கூட்டியே அறிந்துதான் இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி பிராந்திய எதிர்ப்பு இயக்க தலைவர்களை, அதாவது ரீஜனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைட்டர்ஸையும், அந்த மாதிரி பல்வேறு அரசியல் தலைவர்களையும் குறிவைத்து இஸ்ரேல் இதற்கு முன்னாடி எத்தனையோ
திட்டமிட்ட படுகொலைகளையும் பயங்கரவாத செயல்களையும் நிறைவேற்றியிருக்கிறது. இவை அனைத்தை பற்றிய ப்ரையர் நாலேஜும் அமெரிக்காட்ட இருந்தது. இவை எல்லாமே நடக்க போவது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனாலும் அதை தடுக்க அமெரிக்கா எதுவும் செய்யவில்லை, இனிமேலும் செய்யாது. சரிங்களா? ஒரு உதாரணத்திற்கு இந்த இடத்துல இன்னொரு சம்பவத்தையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதாவது ஈரானுடைய முன்னாள் இராணுவ தளபதி காசிம் சுலைமானி கேள்விப்பட்டிருப்பேங்க. இவர் ஒரு பீஸ் மிஷனில், அதாவது அமைதிக்கான தூது முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாதுடன் கைகோர்த்து காசிம் சுலைமானியை படுகொலை செய்தது. ஸோ அப்போ வேறு வார்த்தைகளில் சொன்னால், மனித குலத்துக்கு எதிரான இவ்வளவு வன்முறை வெறியாட்டங்களும் இரத்த களரியும் பயங்கரவாத செயல்களும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கொலாபரேட்டிவ் எஃபர்ட் இல்லாமல், கூட்டு முயற்சி இல்லாமல், கூட்டு சதி இல்லாமல் சாத்தியமே இல்லை. ஸோ அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவில்லாத போர்களை அந்த பகுதியில் தூண்டிக்கொண்டே இருப்பதற்கும், அதே மாதிரி அந்த பகுதியில் உள்ள, அதாவது மத்திய கிழக்கு பாரசீக வளைகுடா நிலப்பகுதியில் அமைந்துள்ள நாடுகளை பதற்ற நிலையிலும் அச்ச நிலையிலுமே என்றைக்கும் வைத்திருப்பதற்காகவும் தான் இவையெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன. ஸோ அப்போ நேற்று நடந்த கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை பொறுத்தவரை ஹமாஸ் மாதங்களுக்கு முன்பே இந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம், அதாவது சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்புக்கொண்டிருந்தது. ஆனால் இஸ்ரேல் தான் அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிச்சு. அதாவது காசா மீதான தன்னுடைய இனப்படுகொலையையும் இரத்த களரியையும் இடைவிடாது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்னும் நோக்கில் இஸ்ரேல் தான் அந்த உடன்படிக்கையிலிருந்து விலகியது. ஆக நேற்று நடந்த கத்தார் மீதான இந்த பயங்கரவாத தாக்குதல் மீண்டும் ஒரு முறை உண்மையான பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் யார் அப்படிங்கிறத இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அவர்கள் வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஆனால் இவ்வளவு நடந்தும் கூட காசா இனப்படுகொலையையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய இதர பயங்கரவாத செயல்களையும் தடுக்கும் நோக்கில் அவர்களுக்கு எதிராக இன்னமும் ஒரு விரலை கூட அசைக்க துணிவில்லாத விலைக்கு வாங்கப்பட்ட இந்த அரபு பொம்மை ஆட்சிகளினுடைய ரொம்ப மோசமான அடிமை நிலையையும் இத்தகைய நிகழ்வுகள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. மட்டுமில்லாம தங்களுடைய நலன்கள் என்று வந்துவிட்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய இராணுவ பொருளாதார கூட்டாளிகளை எவ்வளவு விரைவாக முதுகில் குத்தும் அப்படிங்கிற உண்மையையும் இந்த நிகழ்வு நமக்கு உறக்க கூறியுள்ளது. அவர்களுக்கு அவர்களுடைய நலன்கள் தான் முக்கியம். சரிங்களா? தங்களுடைய இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது, நலன்கள்னு வரும்போது அவர்கள் யாரையுமே பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்கான உதாரணமும் இந்த நிகழ்வு. ஏன்னா கத்தார் எந்த அளவுக்கு அமெரிக்கா இஸ்ரேலினுடைய காலடியில் விழுந்து கிடந்தது அப்படிங்கிறதுக்கு சென்று போன பல நிகழ்வுகளை நம்ம உதாரணமாக கூற முடியும். அதாவது இந்த இனப்படுகொலை போய்கொண்டிருக்கும் அந்த கான்டெக்ஸ்ட்லேயே இஸ்ரேலினுடைய போர் விமானங்களுடன் இணைந்து கத்தார் அந்த போர் விமான ஒத்திகையில், பயிற்சி ஒத்திகையில் ஈடுபட்ட அந்த நிகழ்வாகட்டும், அதே மாதிரி ட்ரம்ப்பனுடைய காலடியில் $1.2 ட்ரில்லியன் கொட்டிய அந்த நிகழ்வாகட்டும், அவரோடு அந்த உடன்படிக்கையை சைன் பண்ண அந்த நிகழ்வாகட்டும், அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு ஒரு சொகுசு விமானத்தை அதாவது இதெல்லாம் ஒரு சைடில் காசா முஸ்லீம்கள் பசியாலும் பட்டினியாலும் செத்து கொண்டிருக்கையில் இவ்வளவும் கத்தார் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் செய்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ட்ரம்ப்புக்கு சொகுசு விமானத்தை கத்தார் பரிசளித்த அந்த நிகழ்வாகட்டும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ அப்போ ஒரு சைடில் காசா முஸ்லீம்கள் தாக்குதல்களால் இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்க, செத்து கொண்டிருக்க, பசி பட்டினியால் செத்து கொண்டிருக்க, பரிதவித்து கொண்டிருக்க, அவர்களுக்கு ஒரு சல்லி காசு உதவாமல் இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதற்கு எந்த முயற்சியையும் செய்யாமல், இன்னொரு புறத்தில் ஃபுல் ஃப்ளெட்ஜில் அமெரிக்காவுடைய இஸ்ரேலினுடைய காலடியில் அந்த அளவுக்கு இறங்கி போய் கத்தார் விழுந்து கிடந்தது. ஆனால் அதற்கான சரியான அடியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பொழுது கத்தாருக்கு கொடுத்திருக்கிறது. சரிங்களா? இவர்களிடம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இருந்து எந்த பயனும் இல்லை. ஏன்னா மக்களிடம் இவர்களுக்கு எந்த விதமான கண்ணியமும் இல்லை. காரணம், இவர்கள் வாழ்வது அடிமை வாழ்க்கை. அடிமைகளுக்கு பார்த்தீங்கன்னா இத்தகைய இழிவு வாழ்வு தான் மிஞ்சும். எனிஹவ் a snake will bite. ஏற்கனவே நான் அந்த மேற்கோளை ரெஃபரன்ஸ் காட்டியிருக்கிறேன். எப்படி பார்த்தாலும் பாம்பு கடிக்க தான் போகுது. நீங்கள் பாம்புக்கு உதவி செய்ய போனாலும் சரி, அதை அடிக்க போனாலும் சரி, பாம்பு கடிக்க தான் போகுதுன்னு சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளவுதான் கூஜா தூக்கினாலும் ஒத்தூதினாலும் அவர்களை திருப்திப்படுத்தும் விதத்தில் செயல்பட்டாலும் அவர்களுடைய நலன்கள் என்று வரும் பொழுது உங்கள் மீது அவர்கள் எந்த அளவுக்கும் வரம்பு மீற தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இதெல்லாம். ஸோ அப்போ பலஸ்தீனத்திற்கோ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமைகளாக கைப்பாவைகளாக வாழும் எந்த நாடுகளுக்கோ நிச்சயமாக நீதி கிடைக்காது. அமெரிக்கா உலக வல்லாதிக்க சக்தியாக தட்டி கேட்க யாரும் இல்லாமல் இருக்கும் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு
வல்லாதிக்க சக்தியாக இருப்பது வரை. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியான சூழல்ல வந்து உங்களுக்கு நீதியை பெற்றுத்தருவது அல்லனா நீதிக்காக குரல் கொடுப்பதே இந்த சோகால்டு சர்வதேச மனித உரிமை ஆணையங்கள், மனித உரிமை அமைப்புகள் இதெல்லாம் தான். ஆனா இந்த அமெரிக்கா இஸ்ரேல்னு வரும்போது இந்த சர்வதேச சோகால்டு மனித உரிமை ஆணையங்கள், மனித உரிமை அமைப்புகள் இதெல்லாம் வந்து நீதிக்காக இயங்கவில்லை. மாறாக அவை வந்து அமெரிக்கா இஸ்ரேலினுடைய அரசியல் அஜெண்டாக்களை வந்து மூடி மறைக்கும் ஒரு திரையாக, அவர்களுடைய பயங்கரவாத செயல்களில் இருந்து மக்களினுடைய கவனத்தை திசை திருப்பும் ஒரு கருவியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சரிங்களா? ஸோ அப்போ இவ்வளவு நாட்களாக தொடரும் இந்த போர் நெருக்கடியில வந்து நமக்கு வெட்ட வெளிச்சமாகும் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, காசா இனப்படுகொலையை வந்து தடுத்து நிறுத்தவும் அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும் வந்து உண்மையிலேயே யார் வந்து களத்தில் இறங்கி போராடுகிறார்கள், மறுபுறம் யார் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கைப்பாவைகளாக இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகளினுடைய ஏவல் நாய்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து உலகம் வந்து கண்டுகொண்டது, தெளிவாகவே பார்த்துவிட்டது. இந்த இடத்துல வந்து காசாவுக்கு வந்து மனிதாபிமான உதவிகள் செய்வதற்காகவும் அதன் மீதான அந்த சட்டவிரோத முற்றுகையை வந்து தகர்ப்பதற்காகவும் தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து பயணம் செய்து வந்த அந்த காசா புளோட்டில்லா கப்பலினுடைய உறுப்பினர்களை வந்து நம்ம வந்து மனமாற பாராட்டுகிறோம். சரிங்களா? அவர்கள் மீது தான் முந்தானத்து வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் தொடுத்துச்சு. சரிங்களா? அவர்கள் வந்து ஒவ்வொரு மேற்கத்திய நாட்டையும், குறிப்பாக தங்களை வந்து சோகால்டு முஸ்லிம்களாக காட்டிக்கொள்ளும் ஒவ்வொரு அடிமை அரபு நாட்டையும் வந்து வெட்கி தலைகுனிய வைத்து விட்டார்கள். ஸோ அப்போ இதற்கு மேலும் இந்த அடிமை அரபு நாடுகள் வந்து விழித்து கொண்டு பாடம் படிக்கல அப்படின்னு சொன்னா, இன்று கத்தார் மீது வைக்கப்பட்ட குறி, இன்று கத்தார் மீது விழுந்த அடி வந்து நாளைக்கு வந்து சவுதி மீதும் விழும். சரிங்களா? எகிப்து மீதும் விழும், UAE மீதும் விழும், பஹ்ரைன், ஜோர்டான் போன்ற நாடுகள் மீதும் விழும். அவர்கள் மீதும் குண்டு விழும் நாளை. அந்த நிலப்பகுதியில் தங்களுடைய நலன்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த எல்லை வரையும் கூட செல்வதற்கு தயாராக இருக்கிறது. அதற்குள் இவர்கள் வந்து விழித்துக் கொள்வார்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு மீண்டும் மீண்டும் எழுகிறது. ஸோ அப்போ அமெரிக்கா இஸ்ரேலினுடைய இத்தகைய பயங்கரவாத செயல்களையும் வன்முறை வெறியாட்டங்களையும் தீவிரவாத செயல்களையும் தடுத்து நிறுத்துவதற்கான ஒரே வழி ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளும் கைகோர்த்து ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைவதுதான். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஈரான் அதிபருடைய சமீபத்திய ஒரு கூற்றை வந்து உங்களோடு பகிரணும்னு நினைக்கிறேன். அவர் சமீபத்தில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தால் இஸ்ரேலோ அமெரிக்காவோ அவர்கள் மீது சிறு தாக்குதலை தொடுக்க கூட துணியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ இப்போ பிரச்சனை வந்து அவர்கள் மீது இல்லை, நம்முடைய பிரிவில், அதாவது நாம் பிரிந்து கிடப்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? இது 100% உண்மையான வாக்கியம். ஸோ அப்போ இதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் கணித்துத்தான், இந்த மாதிரியான காரணங்களுக்காகத்தான் தெளிவான திட்டம் தீட்டி அப்துல் அசீஸ் இப்னு சவுத், ஷரீஃப் ஹுசைன் உள்ளிட்ட தலைவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி ஒற்றுமையாக ஒரே குடையின் கீழ் இருந்த முஸ்லிம் உம்மத்தை வந்து பல கூறுகளாக, பல தேசங்களாக பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகளும் இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகளும் பிரித்தார்கள். சரிங்களா? இதன் மூலமாக முஸ்லிம் உம்மத்தினுடைய நலன்களை, இஸ்லாமிய உலக சகோதரத்துவத்தை முன்னிறுத்துவதற்கு பதிலாக இந்த நாடுகள், அதாவது கூறு போடப்பட்ட, பிளவுபடுத்தப்பட்ட, பிரிக்கப்பட்ட, துண்டாடப்பட்ட இந்த நாடுகள்லாம் எதை முன்னிறுத்துவாங்க அப்படின்னா, தங்களுடைய தேச நலன்களை, தங்களுடைய பொருளாதார நலன்களை முன்னிறுத்துவார்கள். சாட்சாத் இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் போட்ட திட்டம்தான் இன்று வரை பலித்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருப்பதால் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதை செய்து கொண்டிருக்கிறது. செய்துவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பித்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் நிலப்பரப்புகள், முஸ்லீம்கள் வந்து இப்படி பல்வேறு கூறுகளாகவும் பிரிவுகளாகவும் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடந்தால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து அந்த நிலப்பகுதிகளில் வந்து இன்னும் எவ்வளவு பெரிய பயங்கரவாத செயல்களையும் வந்து இலகுவாக கட்டவிழ்த்து விட்டு எந்த விதமான எதிர்ப்போ தாக்குதலோ இல்லாமல் இலகுவாக தப்பித்துவிட முடியும். சரிங்களா? தப்பித்துவிட முடிகிறது. இதற்கு பிரதான காரணம் முஸ்லிம்கள் வந்து ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடப்பதுதான். சரிங்களா? அந்த இடத்துல ஒரு திருக்குர்ஆனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டி நிறைவு செய்கிறேன். அதாவது சூரத்து ஆல இம்ரான்ல வந்து அல்லாஹ் சொல்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅ ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா. சரிங்களா?
அல்லாஹ் வந்து சொல்றான், நீங்கள் அனைவருமே இறைவனுடைய கயிற்றை வலுவாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை வந்து நினைவு கூறுங்கள். நீங்கள் பகைவர்களாக எதிரிகளாக இருந்தீர்கள், அவன்தான் உங்களுடைய இதயங்களை வந்து அன்பினால் சகோதரத்துவ உணர்வால் வந்து பிணைத்தான். ஆகவே அவனுடைய அருளால் வந்து நீங்கள் சகோதரர்களாக ஆனீர்கள். இன்னும் நீங்கள் வந்து நரக நெருப்பினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருந்தீர்கள், அவன்தான் நிச்சயமாக உங்களை காப்பாற்றினான். சரிங்களா? ஸோ இந்த பேசுபொருள் தொடர்பான சில காணொளிகளினுடைய இணைப்பை வந்து லிங்க்ஸை வந்து கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளேன். நிச்சயமாக பாருங்கள். மீண்டும் ஏதேனும் அப்டேட்ஸ் இருந்தால் அப்டேட் செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக.